இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இன்று பெந்தகோஸ்தே பெருவிழா, திரு அவையின் பிறந்த நாள். இறைவா, இந்த உலகத்தில் இயேசு இறந்த பின்பு பயந்து கிடந்த அப்போஸ்தலர்களுக்கு நீர் தூய ஆவியை கொடுத்து அவர்கள் அனைவரையும் உம்முடைய சாட்சிகளாக உலகம் முழுவதும் சென்று நற்செய்தியை பறைசாற்ற செய்தீர். இறை அரசை உலகம் முழுவதும் பரப்பச் செய்தீர். அவர்கள் வழியாக உம்முடைய அன்பை உலகம் அறிய செய்தீர். உம்முடைய அருள் பிரசன்னத்தை நாங்கள் அவர்களுடைய செயல்கள் மூலமாக இன்றும் அறிந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவே, இதோ இந்த உலகத்தில் நீர் வாழ்ந்த பொழுது தூய ஆவியின் வல்லமையை வெளிப்படுத்தினீர். இதோ உம்முடைய அருளால் நாங்களும் சாட்சிய வாழ்வு வாழ எங்களுக்கு துணை புரியும். தூய ஆவியினுடைய கொடைகளாகிய ஞானத்தையும் அறிவையும் நம்பிக்கையும் பிணித்தீர்க்கின்ற ஆற்றலையும் வல்ல செயல்கள் செய்கின்ற ஆற்றலையும் பரவச பேச்சு பேசுகின்ற ஆற்றலையும் அந்த பேச்சை விளக்குகின்ற ஆற்றலையும் இது எங்களுக்கு தாரும். நாங்கள் அனைவரும் உம்முடைய சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ வரம் தாரும். தூய ஆவியை எங்களுக்கு கொடுத்ததற்காக இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் தெல்லம் தெளிவாக பார்க்கிறோம் எவ்வாறு தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள் என்று கூறுகிறது. இதோ பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே அனைவரும் கூடியிருந்த வேளையிலே தூய ஆவியை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள் வந்திருந்தவர்களின் மொழிகளில் பேசினார்கள். அனைவரும் மெய்மறந்து போனார்கள். இதோ இவர்கள் எவ்வாறு நம்முடைய மொழிகளை பேசுகிறார்கள் என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். வல்லமையாக ஆண்டவர் அவர்களுக்கு அவருடைய உடனிருப்பை வெளிப்படுத்தினார். இரண்டாம் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என்று. கடவுளின் ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருந்து இயக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார்: தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் என்று. இயேசு இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்பாக எவ்வாறு தூய ஆவியானவர் இந்த உலகத்தில் செயல்படுவார், எவ்வாறு நம்மோடு துணையாக இருப்பார் என்பதை பற்றி இயேசு கிறிஸ்து தெல்லம் தெளிவாக விளக்கி இருக்கிறார். இதோ ஆண்டவரே, இந்த அருமையான பெருவிழாவிலே நாங்கள் அனைவரும் தூய ஆவியின் கனிகளாகிய அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, கனிவு, தன்னடக்கம் இவைகளை கொண்டு எங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள அருள்தாரும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.